ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வேல் ரோஜ் அண்ட் கிரைம் டைரிஸ். நம்ம தமிழ்நாட்டோட தலைநகர் சென்னையை ஒரு காலத்தில் மெட்ராஸ் அப்படிங்கிற மாதிரி தான் அழைச்சிட்டு இருந்தோம். அப்படிப்பட்ட இந்த மெட்ராஸில் 1970ஆம் வருடத்திலிருந்து 80ஆம் வருடம் வரை இடைப்பட்ட இந்த காலத்தில் பலவிதமான அண்டர் கிரவுண்ட் இல்லீகல் ஆக்டிவிட்டி நடந்துட்டு இருந்தது. ஃபார் எக்ஸாம்பிள், தங்கத்தை இல்லீகலாக கடத்துறது, வெளிநாட்டு கரன்சியை இங்கே வந்து இல்லீகலாக மாற்றுறது, நிறைய கமாடிட்டி டீலர்ஸ் வந்து இல்லீகலாக இங்கே ஆக்டிவிட்டி பண்ணுறது, ஹவாலா மோசடி, இப்படின்னு பலவிதமான விஷயங்கள் சென்னையை தலைமை இடமாக கொண்டு நடந்துட்டு இருந்திருக்கு. அதுவும் சென்னையில் எங்கன்னா பாரிஸ் கார்னர் ஒரு இடம் இருக்கு. அங்கே தான் வெளி மாநிலத்திலேருந்து மட்டுமல்லாமல் சவுத் இந்தியா, நார்த் இந்தியா, ஏன் வெளிநாடுகள்லேருந்து, ஸ்ரீலங்காலேருந்து, மலேசியா, சிங்கப்பூர் அப்படின்னு பல இடங்கள்லேருந்து இல்லீகலாக ஆக்டிவிட்டி பண்ணுற பல பிஸ்னஸ்மேன் கத்தையா பணத்தை எடுத்துகிட்டு வந்து இல்லீகலாக பல விஷயங்களை பண்ணிட்டு இருந்திருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள், வெளிநாட்டு கரன்சியை எவ்வளோ வேணாலும் எடுத்துகிட்டு வந்து மாற்றலாம், அதை கேட்குறதுக்கு யாரும் இல்லை அப்படிங்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை இருந்துட்டு வந்தது. ஸோ இந்த மாதிரி நிறைய ஆக்டிவிட்டி இல்லீகலாக நடந்துட்டு இருக்கிறதுனால தான் 1973ஆம் வருஷம் நம்ம இந்திய கவர்மெண்ட் ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் ரெகுலேஷன் ஆக்ட்னு கொண்டு வந்தாங்க. அதுக்கு முன்னாடி வரைக்கும் நீங்கள் எவ்வளோ வேணாலும் வெளிநாட்டு கரன்சி இங்கே வச்சிருக்கலாம், எப்படி வேணாலும் சேஞ்ச் பண்ணிக்கலாம். பட் 1973 இந்த ஆக்ட் வந்ததுக்கப்புறம் நீங்கள் ஒரு வெளிநாட்டு கரன்சி இங்கே சேஞ்ச் பண்ணுறீங்கன்னா அதோட சோர்ஸ் என்ன, எங்கே வந்தது, எப்படி வந்தது, நீங்கள் அந்த பணத்தை எப்படி சம்பாதிச்சீங்க அப்படிங்கிற மாதிரி பலவிதமான தகவல்கள் கொடுத்தா மட்டும்தான் அந்த கரன்சியை மாற்ற முடியும். இந்த மாதிரி இல்லீகல் ஆக்டிவிட்டியை அவாய்ட் பண்ணுறதுக்காண்டி தான் இந்த மாதிரி சட்டத்திட்டங்கள் கொண்டு வந்தாங்க. சரி, இப்போ இந்த இல்லீகல் ஆக்டிவிட்டிக்கு வருவோம். ஸோ சென்னையில் இருக்க பாரிஸ் கார்னரில் என்ன பண்ணுவாங்கன்னா, வெளி மாநிலத்தை சேர்ந்த வெளிநாட்டவர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா, கத்தையா பணத்தை எடுத்துட்டு வருவாங்க. வந்து இங்கே சென்ட்ரல் ரயில்வே ஸ்டேஷனுக்கு பக்கத்தில் இருக்க பிராட்வேல இருக்கிற ஒரு ஹோட்டலில் தங்குவாங்க. ஹோட்டல் டி பிராட்வேன்னு ஒரு ஃபேமஸான ஹோட்டல் இருந்திருக்கு. அந்த ஹோட்டலில் தான் எல்லாருமே முகாமிட்டு தங்கி அங்கே தான் அந்த மாதிரி நிறைய இல்லீகல் ஆக்டிவிட்டிலாம் பண்ணுவாங்க. பட் திங்க் பண்ணி பாருங்க, சுங்கத்துறை அதிகாரிகள் என்னதான் 24 மணி நேரமும் இவங்களை கண்குத்தி பாம்பா பார்த்துட்டு இருந்தா கூட இவங்க சுங்கத்துறை அதிகாரிகளையும் ஏமாத்திட்டு இந்த மாதிரி டிரான்சாக்ஷன் பண்றாங்க. சில பேரை லஞ்சம் கொடுத்தும் சமாளிச்சிருக்காங்க. பட் இதில் இல்லீகல் ஆக்டிவிட்டி பண்றவங்களோட ரிஸ்க் என்னன்னா, சுங்கத்துறை அதிகாரிகளுக்கு எப்பயோ பணத்தை கொடுத்து சமாளிச்சிருவாங்கன்னு வச்சுக்கோங்களேன். பட் நிறைய கத்தையா பணத்தை எடுத்துட்டு வருவாங்க. எந்த பேங்கிங் டிரான்சாக்ஷன் கிடையாது. ஒரு பெட்டியில லட்சக்கணக்கான பணத்தை எடுத்துட்டு வருவாங்க. 1970s லட்சக்கணக்கான பணங்கிறது இப்போ எவ்வளோ அமௌண்ட், ஜஸ்ட் திங்க் பண்ணி பாருங்க. அப்படி பணத்தை ஒரு நபர் எடுத்துட்டு வரும்போது இங்க நிறைய இல்லீகல் ஆக்டிவிட்டி நடக்கும்போது அதை யாராவது ராபரி பண்ணிட்டாங்கன்னா கண்டிப்பா அதை கேட்கவே முடியாது. இவங்க போய் போலீஸ்லயும் கம்ப்ளைண்ட் பண்ண முடியாது, வேற இன்டர்மீடியேட்டரை வச்சு அந்த பணத்தை வாங்கவும் முடியாது. ஸோ அதனால இந்த மாதிரி இல்லீகல் ஆக்டிவிட்டி பண்றவங்களுக்கு இதுல ஒரு மிகப்பெரிய ரிஸ்க் இருந்தா கூட அதுல நிறைய வருமானம் வர்றதுனால நிறைய பேர் சென்னையை தலைமை இடமா கொண்டு இந்த மாதிரி இல்லீகல் ஆக்டிவிட்டி நிறைய நடந்துட்டு இருந்தது. அப்படிப்பட்ட இந்த இல்லீகல் ஆக்டிவிட்டியில 1970ஆம் வருஷம் வடிவேலன் செட்டியார் அப்படிங்கிற ஒரு நபர் ஒரு பேக் நிறைய 1,50,000 பணத்தை எடுத்து சென்னைக்கு வர்றாரு. இது அவர் ஊர்ல கஷ்டப்பட்டு சேர்த்து வச்ச பணம். இவரோட சொந்த ஊர் என்ன அப்படின்னா, ராமநாதபுரம் டிஸ்ட்ரிக்ட்ல இருக்க சிறுவயல்ங்கிற ஒரு சின்ன அழகான கிராமம். அங்க நிறைய பணத்தை சேர்த்து வச்சு பேராசப்பட்டு சென்னையில் வந்து இந்த பணத்தை எப்படியாவது மாற்றி இல்லீகலா டபுள் ஆக்கலாம், ட்ரிபிள் ஆக்கலாம் அப்படிங்கிற ஆசையில் இவ்வளவு பணத்தை எடுத்துட்டு அக்டோபர் மாதம் 19ஆம் தேதி 1970ஆம் வருஷம் சென்னையில் வந்து இறங்கி ஹோட்டல் டி பிராட்வே அப்படிங்கிற இந்த ஹோட்டலில் வந்து தங்கியிருக்காரு. இந்த வடிவேலன் செட்டியாருக்கு நல்லாவே தெரியும் சுங்கத்துறை அதிகாரிகள் எப்போ வேணாலும் வருவாங்க அப்படிங்கிற மாதிரி அவரும் அதுக்கு ரெடியாக இருந்திருக்காரு. ஸோ இந்த ஹோட்டலில் ஒரு ரூம் எடுத்து தங்கியிருக்காரு. அப்போ ஒரு நாள் மதியம் இவர் கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துட்டு இருக்க இந்த நேரத்தில் திடீர்னு அவரோட ஹோட்டல் ரூமோட கதவுகள் தட்டப்படுது. திடீர்னு வேகமா ஒரு 2-3 பேர் தட்டுறாங்க. இவர் வந்து கொஞ்சம் பயந்துட்டாரு. இவர் மட்டும்தான் தனியா இவ்வளவு பெரிய பணத்தை எடுத்து வந்திருக்காரு. அப்போ 3 அதிகாரிகள் அந்த கதவை தட்டுறாங்க. இவர் பயத்துல அப்படியே உறைஞ்சு போயிறாரு. ஸோ அந்த 3 பேரும் தங்களை சுங்கத்துறை அதிகாரிகள்ங்கிற மாதிரி அறிமுகப்படுத்திக்கிட்டு, எங்களுக்கு ஒரு தகவல் வந்திருக்கு, நீங்க சட்டத்திற்கு புறம்பா நிறைய பணத்தை இங்க எடுத்துட்டு வந்திருக்கீங்க அப்படின்னு. அவர் இல்லவே இல்லைங்கிறாரு. இல்ல நாங்க ரூமை செக் பண்ணணுங்கிற மாதிரி அந்த 3 அதிகாரிகளும் அந்த ஹோட்டல் ரூம் ஃபுல்லா செக் பண்ணும்போது இவர் ஊர்ல இருந்து ஒரு பேக் எடுத்து வந்திருக்காரு. அதுக்குள்ள 1,50,000 ரூபாய் பணத்தை கண்டுபிடிக்கிறாங்க. இந்த பணம் எப்படி சம்பாரிச்சீங்க, எதுக்காக இங்க எடுத்துட்டு வந்தீங்க, இதுக்குரிய கணக்கை காட்டுங்க அப்படின்னு கேட்டா அவர் திருன்னு முழிக்கிறாரு. அப்பவே புரிஞ்சு போச்சு, நம்ம சுங்கத்துறை அதிகாரிகள் கிட்ட மாட்டிக்கிட்டோம் அப்படிங்கிற மாதிரி. அப்ப அந்த சுங்கத்துறை அதிகாரிகள் என்ன சொல்றாங்கன்னா,
உங்களை இங்க வச்சு விசாரிக்க முடியாது, எங்க ஆபீஸுக்கு கூட்டிட்டு போனோம், அதுக்கப்புறம் உங்ககிட்ட சில லெட்டர்லாம் நாங்க எழுதி வாங்கணுங்கிற மாதிரி சொல்றாங்க. பட் அப்படி இருந்தாலும் இங்க இருந்து கிளம்புறதுக்கு முன்னாடியே இந்த 1,50,000 பணம் சட்டத்திற்கு புறம்பா வந்தது, அதை நான் சுங்கத்துறை அதிகாரிகள் கிட்ட ஒப்படைக்கிறேங்கிற மாதிரி அவர் சைன் பண்ணி ஒரு லெட்டர் எழுதி கொடுக்குறாரு. இப்போ இவரை ஆல்மோஸ்ட் கைது பண்ணிட்டு அந்த 3 சுங்கத்துறை அதிகாரிகளும் இவரை ஒரு கார்ல வந்து கூட்டிட்டு போறாங்க. எங்க கூட்டிட்டு போறாங்க? சுங்கத்துறை அலுவலகத்துக்கு கூட்டிட்டு போறாங்க. அப்படி கார் என்ன ஆகுது அப்படின்னா, இரவு நேரமாயிருது. சுங்கத்துறை அலுவலகத்துக்கு போகாம மெட்ராஸோட அவுட்ஸ்கர்ட் வெளிப்புறத்தை நோக்கி பயணம் பண்ணுது. இவருக்கு ஒண்ணுமே புரியல, என்னடா இது, சென்னையில் ஏதோ ஒரு ஆபீஸுக்கு கூட்டிட்டு போவாங்கன்னு பார்த்தா எங்க கூட்டிட்டு போறாங்க அப்படிங்கிறது சுத்தமா புரியல. இவருக்கு மனசுல ஒரு விதமான பதட்டம் இருந்துட்டே இருக்கு. அப்படி போன கார் கொஞ்சம் கொஞ்சமா செங்கல்பட்டு மாவட்டத்துக்கிட்ட போகுது. அப்படி இந்த கார் சென்னையை விட்டு வெளிப்புறமா போனவன செங்கல்பட்டு மாவட்டத்தில் இருக்க சென்னேரி அப்படிங்கிற ஒரு வில்லேஜுக்கு போய் நிக்குது. ஊருக்கு ஒதுக்குப்புறமா அந்த வில்லேஜ்ல ஆள் நடமாட்டமே இல்லை. இவருக்கு ஒண்ணுமே புரியல. வடிவேலன் செட்டியார் கேட்கிறாரு, என்ன எதுக்கு இங்க கூட்டிட்டு வந்திருக்கீங்க அப்படின்னு. அப்ப இவங்க சொல்றாங்க, நீங்க உண்மையிலே இந்த பணத்தை எப்படி சம்பாரிச்சீங்கிறது எங்களுக்கு தெரியல, எதுக்காக இங்க எடுத்துட்டு வந்தீங்கன்னு தெரியல. சோ உங்ககிட்ட இருந்து உண்மையான தகவலை வாங்குறதுக்காக உண்மை கண்டறியும் சோதனை மாதிரி வச்சிருக்கலாம். இதுக்கு பேர் வந்து ட்ரூத் சீரம்ங்கிறாங்க. அப்படி சில மாத்திரைகளை உங்களுக்கு தருவோம், அந்த மாத்திரைகளை சாப்பிட்டுட்டு நீங்க ஸ்டேட்மெண்ட் சொல்லுங்க, எல்லாம் கரெக்டா இருந்தா உங்களை அனுப்பி வச்சிருவோங்கிற மாதிரி ஒரு மாத்திரையை அவருக்கு கொடுக்க முயற்சி பண்றாங்க. அவர் வலுக்கட்டாயமா அந்த மாத்திரையை மறுக்கிறாரு. இப்போ அந்த சுங்கத்துறை அதிகாரிகள் ஒரு 3-4 பேர் சேர்ந்து இவரோட வாயில ஒரு 4-5 மாத்திரையை போடுறாங்க. அப்பதான் இந்த வடிவேலன் செட்டியாருக்கு புரியுது, தன்னை கூட்டிட்டு வந்தது விசாரணைக்காக அல்ல, தன்னை கடத்திட்டு வந்திருக்காங்க இவங்க சுங்கத்துறை அதிகாரிகளே அல்ல, தான் கிட்ட இருக்க பணத்தை கொள்ளையடிக்க வந்த கிரிமினல்ஸ் அப்படிங்கிறது வந்து அப்பதான் அவருக்கு புரியுது. பட் அவர் ரியலைஸ் பண்றதுக்குள்ள அளவுக்கு அதிகமான தூக்க மாத்திரையை சாப்பிட வச்சதுனால இவர் அங்கேயே மயங்குறாரு. இப்ப இந்த கும்பல் என்ன பண்றாங்க அப்படின்னா, அந்த வடிவேலன் செட்டியாரை கார்ல இருந்து வெளியில தள்ளுறாங்க. அந்த கிராமத்தில் இருக்க ஒரு ஒதுக்குப்புறமான ஏரியால தள்ளிட்டு நொடி பொழுதுல இவர் எடுத்துட்டு வந்த அந்த 1,50,000 ரூபாய் பணத்தோட இருட்டுல மாயமா மறைஞ்சு போயிடுறாங்க. ஸோ காலையில அந்த பக்கம் வேலைக்கு போன நிறைய மக்கள் இவரை பார்க்குறாங்க. பார்த்தா இவர் மயக்கத்தில் இருக்காரு, யாரு என்ன அப்படிங்கிற எந்த தகவலும் தெரியல. உடனே இதை பத்தி போலீஸுக்கு தகவல் கொடுக்கும் போதான் இவர் இன்னுமே உயிரோட இருக்காரு அப்படிங்கிற தகவல் தெரியுது. இப்போ பக்கத்தில் இருக்க செங்கல்பட்டில் இருக்க அரசு மருத்துவமனையில் இந்த வடிவேலன் செட்டியார் அட்மிட் பண்ணி அவருக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்குறாங்க. பட் அங்க இருக்கிற அரசு மருத்துவர்கள் எவ்வளவோ முயற்சி பண்ணா கூட இவர் அளவுக்கு அதிகமான தூக்க மாத்திரையை சாப்பிட்டதுனால சிறிது நேரத்தில் சிகிச்சை பலன் இல்லாம இறந்து போயிறாரு. இப்போ அந்த ஊர் பொதுமக்கள் கிட்ட போலீஸ் விசாரணை பண்றாங்க. ஒருத்தருக்கு கூட இவர் யாருன்னே தெரியல. ஏன்னா இவர் முதல்ல மெட்ராஸை சேர்ந்தவரும் இல்ல, செங்கல்பட்டை சேர்ந்தவரும் இல்ல, இவர் ராமநாதபுரம் மாவட்டத்தில் இருக்கிற ஒரு கடைக்கோடி சிறுவயல்ங்கிற கிராமத்தை சேர்ந்தவர் அப்படிங்கிற தகவல் யாருக்குமே தெரியாது. இப்ப இருக்கிற காலகட்டத்தில் எவ்வளவோ டெக்னாலஜி இருந்தா மேபி அந்த நபரோட ஐடென்டிட்டியை கண்டுபிடிக்க முடியும். பட் அப்போ அவ்வளோ டெக்னாலஜி இல்லைங்கிறதுனால ஃபர்ஸ்ட் இவர் யாருன்னே கண்டுபிடிக்க முடியல. இவரோட மரணம் எப்படி நிகழ்ந்ததுன்னு தெரியல. அப்போ போலீஸ் எந்த மாதிரி வழக்கு பதிவு பண்றாங்கன்னா, சஸ்பீசியஸ் டெத் அப்படிங்கிறாங்க. அதாவது சந்தேகத்துக்கு இடம் இருக்கிற மாதிரி ஒரு மரணம் நிகழ்ந்திருக்கு. பட் அது கொலையா இல்ல அவர் உயிரை அவரே மாச்சிக்கிட்டாரா அப்படிங்கிறது தெரியல. இப்போ இந்த நபரோட ஐடென்டிட்டியை ஃபர்ஸ்ட் கண்டுபிடிக்க முயற்சி பண்ணும்போது அவர் ஒரு சட்டை போட்டிருக்காரு. அந்த காலத்துல இந்த மாதிரி ரெடிமேட் கடையெல்லாம் கிடையாது. ஒரு சட்டை துணியை எடுப்போம், ஒரு டெய்லர் தச்சு கொடுப்பாரு. அந்த கழுத்துக்கு பின்னாடி பார்த்தீங்கன்னா அந்த டெய்லர் என்ன கடையில் இந்த துணியை தச்சாங்க அப்படிங்கிறத வந்து ஒரு சின்ன ஐடென்டிட்டி இருக்கும், ஒரு மார்க் இருக்கும். அதை வச்சு பார்க்கும்போது இந்த நபர் ராமநாதபுரம் டிஸ்ட்ரிக்டை சேர்ந்தவர் அப்படிங்கிற தகவல் தெரிய வருது. இப்போ போலீஸ் அதிகாரிகள் அந்த ஊரில் போய் விசாரிக்கும் போது ஆமாம் சார் இவர் வடிவேலன் செட்டியார் அப்படிங்கிறது தெரிய வருது. ஸோ அப்படிப்பட்ட ஒரு நபர் எதுக்காக சென்னைக்கு வந்தார், சென்னையிலேருந்து எப்படி செங்கல்பட்டுக்கு வந்தார், அவர் எப்படி மரணம் அடைஞ்சார் அப்படிங்கிற தகவலும் தெரியல. இல்லை இவரோட மரணத்தில் சந்தேகம் இருந்தா இந்த வடிவேலன் செட்டியாரை யாரு கொலை பண்ணியிருப்பாங்க அப்படிங்கிற தகவலும் தெரியல. ஒட்டுமொத்தத்தில் இது ஒரு சந்தேகத்துக்கு இடமான மரணம் அப்படிங்கிற மாதிரி தான் செங்கல்பட்டு காவல்துறை அதிகாரிகள் வழக்கு பதிவு பண்ணாங்க. பட் அன்பார்ச்சுனேட்டா இந்த வழக்குல எந்த விதமான தீர்வையும் அவங்களால எட்ட முடியல. ஒரு ஸ்டேஜ் வரைக்கும் கொஞ்ச நாள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு இந்த வடிவேலன் செட்டியாரோட வழக்கு இன்னுமே அன்சால்வ்டு கேஸா தான் இருக்கு. இந்த கேஸ் அன்சால்வ்டா இருக்கு இன்னொரு மிக முக்கியமான காரணம், அப்ப சரியான ஃபாரன்சிக் டெக்னாலஜி இல்ல.
ஃபார் எக்ஸாம்பிள் கிரைம் சீனில் ஒரு கார் வந்திருக்கு, அந்த டயர் இம்ப்ரெஷனை எடுக்கிறதுக்கு அவ்வளோ டெக்னாலஜி இல்லை. இவர் ஏதோ ஒரு விஷ மருந்தை குடிச்சு தான் இறந்து போயிருக்காரு. அது என்ன மாதிரி விஷம், அதை யார் தயாரிக்கிறா அப்படிங்கிற டாக்ஸிகாலஜிஸ்ட் டெஸ்ட் பண்ணுற அளவுக்கு அப்போ நம்ம கிட்ட வசதி இல்லைங்கிறதுனால தான் இந்த வழக்கோட விசாரணை அடுத்த கட்டத்துக்கு எடுத்துட்டு போகாம தொடர்ந்து அன்சால்வ்டாவே இருந்திருக்கு. இப்ப நம்ம எல்லாத்துக்கும் ஒரு டவுட் வரும், வடிவேலன் செட்டியார் இந்த மாதிரி இவ்வளவு பணத்தோட வந்து அந்த லாட்ஜில் எப்படி தங்கி இருந்தாரு அப்படிங்கிறது இந்த கும்பலுக்கு எப்படி தெரிய வரும் அப்படின்னா, அங்கதான் இந்த கும்பலோட திறமையை நம்ம புரிஞ்சுக்கணும். இந்த கும்பல் என்ன பண்றாங்கன்னா, இந்த மாதிரி இல்லீகலா பணத்தை எடுத்து ஆக்டிவிட்டி பண்றதுக்காக பல பணக்காரங்கள் சவுத் இந்தியால இருந்தோ நார்த் இந்தியால இருந்தோ வெளிநாட்டுகள்ல இருந்தோ வரும்போது மோஸ்ட்லி பிராட்வேலுக்கு அந்த ஹோட்டல்ல தங்குவாங்க. அப்படிங்கிறதுனால அந்த ஹோட்டல்ல வேலை பார்க்குற 2 பேரை ஒரு இன்ஃபார்மெண்டா வச்சிருக்காங்க. சந்தேகத்துக்கு இடம் அளிக்கிற மாதிரி ஏதோ ஒரு பணக்காரர் பெரிய பையோட வந்தா எங்களுக்கு தகவல் கொடு அப்படிங்கிற மாதிரி அந்த ஹோட்டல்ல வேலை பார்க்குற 2 பேத்துக்கு நிறைய பண உதவி செஞ்சு இன்ஃபார்மெண்டா வச்சிருக்கிறதுனால தான் இந்த மாதிரி தகவல் இந்த கொள்ளைக்காரங்களுக்கு தெரிய வருது. போலீஸை பொறுத்த வரைக்கும் இது ஏதோ ஒரு ஐசோலேட்டட் இன்சிடென்ட், இது ஏதோ ஒரு பெரியவர் ஒருத்தர் வந்திருக்காரு இறந்து போயிட்டாரு அப்படிங்கிற மாதிரி தான் நினைச்சாங்க. பட் இது ஒரு தொடர் கொலையோட தொடக்கம் அப்படிங்கிறது போலீஸுக்கு அப்ப புரியல. பட் இதுக்கப்புறம் இந்த மெட்ராஸை சுத்தி நடக்க போற ஒவ்வொரு நிகழ்வுகளும் சென்னை போலீஸ் அதிகாரிகளை ஒரு நிமிஷம் கூட தூங்க விடாம அவ்வளவு பரபரப்பா வச்சிருந்தது. ஸோ இந்த இன்சிடென்ட் நடந்து சில மாதங்கள் கழித்து மார்ச் மாதம் 1971 ஷாகுல் ஹமீத் அப்படிங்கிற ஒரு நபர் மலேசியாவிலிருந்து இந்த மாதிரி ஒரு விஷயத்துக்காக சென்னைக்கு வராரு. தட் மீன்ஸ் அவர் எந்த ஒரு இல்லீகல் ஆக்டிவிட்டிக்காண்டியும் வரல, பட் அவர் தன்னோட குடும்பத்தையும் குடும்ப உறவுகளையும் பார்க்கறதுக்காக வர்றாரு. பட் அவர் பையில 55,000 ரூபாய் பணம் எடுத்துட்டு வர்றாரு. பட் அந்த காலத்தில் 55,000 ரூபாயே பெரிய பணம் தான். இவர் இதே மாதிரி இந்த பிராட்வேலுக்கு ஹோட்டல்ல வந்து தங்குறாரு. இவர் ஒரு பையோட வர்றாரு. ஸோ அந்த ஹோட்டலுக்கு இன்ஃபார்மெண்ட் என்ன தவறா நினைச்சுக்கிட்டாங்கன்னா, இந்த நபரும் ஏதோ ஒரு இல்லீகல் ஆக்டிவிட்டிக்காக வந்திருக்காருன்னு நினைக்கிறாங்க. பட் அவர் ஆக்சுவலா தன்னோட குடும்பத்தை பார்க்கறதுக்காக வந்திருக்காரு. ஸோ இந்த இன்ஃபார்மெண்ட் அந்த கொள்ளை கும்பலுக்கு தகவல் கொடுக்குறாங்க. அந்த கொள்ளை கும்பலும் வழக்கம் போல இந்த ஹோட்டலுக்கு வர்றாங்க. இப்போ இந்த ஷாகுல் ஹமீத் தங்கி இருக்கிற அந்த ஹோட்டல் அறையில வந்து கதவை தட்டுறாங்க. இந்த கொள்ளைக்காரங்கள் சுங்கத்துறை அதிகாரிகள்ங்கிற மாதிரி வேஷம் போடுறாங்க. இவங்களை பார்த்தோன்னே அவருக்கு கொஞ்சம் ஷாக் ஆயிடுச்சு. சார், நீங்க உங்களுக்கு என்ன வேணும்னு கேட்டா, உங்ககிட்ட ஏதோ ஒரு இல்லீகலா பணம் இருக்குன்னு எங்களுக்கு தகவல் வந்திருக்குன்னு இந்த வடிவேலன் செட்டியாரை எப்படி டார்கெட் பண்ணாங்களோ அதே மாதிரி அந்த கும்பல் இந்த ரூம் ஃபுல்லா சோதனை போடுறாங்க. இவரோட பையில 55,000 ரூபாய் பணம் இருக்கு. அந்த பணம் எப்படி வந்தது அப்படின்னு கேட்டா அவரால் அதுக்கு பதில் இல்லை. மேபி அவர் இல்லீகலா சம்பாதிச்சிருக்கலாம். பட் இங்க எந்த காரணத்துக்காண்டி அந்த பணத்தை எடுத்துட்டு வந்தீங்க, அதுக்குரிய ரெசிப்ட் கொடுங்கன்னு எவ்வளவு கேட்டா கூட அவர்கிட்ட எதுவுமே இல்லை. அப்ப இந்த ஷாகுல் ஹமீத் என்ன சொல்றாங்க, ஓகே சார், நீங்க கஸ்டம் ஆபீஸுக்கு வாங்க, ஒரு சின்ன ஃபார்ம்ல சைன் போட்டு ஒரு சின்ன என்கொயரி தான், அதுக்கப்புறம் உங்களை விட்டுருங்கிற மாதிரி இவங்க ஒரு பிளாக் கலர்ல ஒரு டாக்ஸி வச்சிருக்காங்க. அந்த டாக்ஸில இவரை ஏத்துறாங்க. வழக்கம் போல சென்னையோட அவுட்ஸ்கட்ல இந்த டாக்ஸி பயணம் பண்ணுது. ஷாகுல் ஹமீதுங்கிற அந்த நபர் அப்படியே பயத்தோட உட்கார்ந்துருக்காரு. அப்போ இந்த கும்பலை சேர்ந்த ஒரு நபர் கையில ஒரு ஊசி எடுக்கிறான். சார், உங்களுக்கு ஒரு ஊசி போடணுங்கிறாங்க. ஊசியா, இதுக்குப்பா அப்படின்னு கேட்டா, சார் இதுக்கு பேரு ட்ரூத் சீரம். நீங்க நாங்க அடுத்து கேட்க போற கேள்விக்கு உண்மையா பதில் சொல்றீங்களா பொய்யா சொல்றீங்களான்னு தெரியாது. இந்த ஊசியை போட்டுட்டோம்னு வச்சுக்கோங்களேன், நீங்க உண்மை மட்டும்தான் பேசுவீங்க அப்படிங்கிற மாதிரி அவரை ஏமாத்தி அந்த ஊசியை போடுறாங்க. அந்த ஊசி என்னன்னா, ஆக்சுவலா அது விஷ ஊசி கிடையாது. அது சில போதை மருந்தும் மயக்க மருந்தும் கலந்த ஒரு ஊசி. பட் அது ஓவர் டோஸ் ஆச்சுன்னா என்ன ஆகுனா கண்டிப்பா மரணம் நிகழும். ஸோ இந்த நபர்கள் கொள்ளைக்காரர்கள் அளவுக்கு அதிகமான ஓவர் டோஸை கொடுக்குறாங்க. ஸோ இந்த ஷாகுல் ஹமீத் அப்படியே சிறிது நேரத்திலே அந்த டாக்ஸிக்குள்ளேயே மரணம் அடைஞ்சிடாரு. அதுக்கப்புறம் இந்த கொள்ளைக்காரர்கள் அவர்கிட்ட இருந்து 55,000 ரூபாய் பணத்தை எடுத்துக்கிட்டாங்க. இதுக்கப்புறம் தான் அவங்க எவ்வளவு கிளவரா இந்த இதை எக்ஸிக்யூட் பண்றாங்க பாருங்க. முதல் ஒரு கொலை பண்ணிருக்காங்க, அதை செங்கல்பட்டுக்குள்ளேயே தூக்கி போட்டு போனாங்க. அப்ப போலீஸ் ஆபீசர்லாம் நோட்டமிட்டாங்க, அந்த நபர் யாருன்னு கண்டுபிடிச்சு சொந்த ஊருக்கு போனாங்கல்ல. இப்ப திரும்ப அந்த தவறை நம்ம பண்ணிடக்கூடாதுங்கிறதுக்காக சென்னையிலேருந்து வெளியில போய் ஆந்திராவை நோக்கி பயணம் பண்றாங்க. ஆந்திரால சித்தூர் டிஸ்ட்ரிக்ட் பக்கத்துல ஒரு கிராமம் இருக்கு. காலையில ஒரு 2 மணிக்கு அந்த கிராமத்துக்கு போறாங்க. ஊருக்கு ஒதுக்குப்புறமா ஒரு மரம் இருக்கு. அந்த மரத்துல இந்த நபரோட சடலத்தை தொங்க விடுறாங்க. ஸோ என்ன மாதிரி செட் பண்ண ட்ரை பண்ணுறாங்கன்னா, இந்த நபரோட உடம்புல விஷம் இருக்குமா, ஸோ நாளைக்கு பிரேத பரிசோதனை பண்ணி பார்த்தா கூட இவர் விஷம் குடிச்சிட்டு தற்கொலை பண்ணிட்டாரு அப்படிங்கிற மாதிரி ஒரு நெரேட்டிவ் செட் பண்ணுறதுக்காண்டி தான்
தமிழ்நாட்டில் இல்ல, ஆந்திரால இருக்கிற சித்தூருக்கு பக்கத்துல இருக்க ஒரு கிராமத்துல இருக்கிற ஒரு மரத்துல இவர் அப்படியே தொங்க விடுறாங்க. ஸோ இதுக்கப்புறம் இந்த கொள்ளைக்காரங்க ஸ்பாட்ல வச்சே பணத்தை பிரிச்சுட்டு நேரா மெட்ராஸை நோக்கி பயணம் பண்றாங்க. இதுக்குரிய காரணம் என்ன, எதுக்கு ஆந்திரால வந்து இதை பண்ணிட்டு போனோம் அப்படின்னா, அதுதான் இவங்களோட பிரில்லியன்ட். இப்ப காலையில என்ன ஆகுது, அந்த ஊர் மக்கள் வர்றாங்க, இப்படி மரத்துல ஒரு சடலம் தொங்குறத பார்த்து போலீஸ் அதிகாரிகளுக்கு தகவல் சொல்றாங்க. ஆக்சுவலா அது ஆந்திராவுக்குள்ள வர்றதுனால ஆந்திரா போலீஸ் பாக்குறாங்க. அந்த நபரை பார்க்கும்போதே தற்கொலை பண்ணிக்கிட்ட மாதிரி தெரியுது. மேபி இப்ப இருக்கிற லேட்டஸ்ட் டெக்னாலஜினா இது ஒரு ஊசி போட்டதுக்குரிய தடயம் இருக்கு அப்படின்லாம் கண்டுபிடிக்க முடியும். பட் இதை பார்க்கும்போது ஒரு தற்கொலை மாதிரி தெரியுது. பட் ஆந்திரா போலீஸுக்கு இருக்க மிகப்பெரிய பிரச்சனை என்ன அப்படின்னா, இந்த நபரோட ஐடென்டிட்டி தெரியல. அவன் உண்மையிலேயே ஆந்திராக்காரனா, தமிழ்காரனா, தெலுங்குக்காரனா, வெளியூர்காரனா எதுவுமே தெரியல. பட் இந்த சாகுல் ஹமீதுங்கிற நபர் என்னதான் மலேசியால இருந்தா கூட இவர் பேசிக்காவே தமிழ்நாட்டை சேர்ந்தவர் தான். ஸோ பார்க்க வந்து ஒரு தமிழியன் மாதிரி தான் தெரியும், ஒரு சவுத் இந்தியன் மாதிரி தெரியும். பட் ஆந்திரா போலீஸுக்கால இந்த நபர் யாருங்கிறத கண்டுபிடிக்க முடியல. அவங்களும் பிரேத பரிசோதனை பண்ணி பார்த்தாங்க, உடம்புல ஏதோ விஷயம் இருக்குன்னு தெரியுறாங்க. பட் இந்த நபரோட ஐடென்டிட்டியும் கண்டுபிடிக்க முடியல. இந்த நபர் கொலை செய்யப்பட்டாரா இல்ல தற்கொலை பண்ணிட்டாரா அப்படிங்கிறதையும் கண்டுபிடிக்க முடியல. ஒட்டுமொத்தத்தில் ஆந்திரா போலீஸ் இந்த உடலை ஃபுல்லா அடக்கம் பண்ணிட்டு இது ஒரு அன்சால்வ்டு கேஸா வச்சிருக்காங்க. பட் அப்ப ஆந்திரா போலீஸுக்கு தெரியாது, சில மாதங்களுக்கு முன்னாடி சென்னையில் இதே மாதிரி ஒரு இன்சிடென்ட் நடந்தது, இப்போ ஆந்திராவில் நடந்திருக்கு. இந்த ரெண்டுக்குமே லிங்க் இருக்குங்கிறது தமிழ்நாடு போலீஸுக்கும் தெரியாது, ஆந்திரா போலீஸுக்கும் தெரியாது. இதைத்தான் இந்த கொள்ளைக்காரங்க எதிர்பார்க்குறாங்க. கண்டிப்பா இந்த மாதிரி ஒரு சடலம் கண்டுபிடிச்ச ஆந்திரா போலீஸ் தான் விசாரிப்பாங்க, எப்பவுமே தமிழ்நாடு நோக்கி வரமாட்டாங்க. இந்த ரெண்டு ஸ்டேட்லையும் இன்டர்லிங்க் பண்ணி இதை மேட்ச் பண்ண மாட்டாங்க அப்படிங்கிற நம்பிக்கையில தான் அவங்க பண்ணாங்க. அவங்க நினைச்சது மாதிரி தான் நடக்குது. ஸோ கடைசி வரைக்கும் இந்த ரெண்டாவது கொலை வழக்கையும் ஆந்திரா போலீஸால சால்வ் பண்ண முடியல. சட்டத்திற்கு புறம்பா இப்படி இல்லீகலா ஆக்டிவிட்டி பண்றதுக்காக மெட்ராஸுக்கு வர்ற இந்த தொழிலதிபர்களை சுங்கத்துறை அதிகாரிகள் மாதிரி ஏமாத்தி அவங்க கிட்ட இருக்க பணத்தை கொள்ளையடிச்சிட்டு இவ்வளவு கொடூரமா கொலை பண்ற அந்த கும்பல் யாரு, போலீஸ் அவங்கள பிடிச்சாங்களா அப்படிங்கிற 1970 72 வரைக்கும் ஒட்டுமொத்த மெட்ராஸையும் அலற விட்ட விஷ ஊசி வழக்குன்னு சொல்லப்படுற ஒரு வித்தியாசமான வழக்கை தான் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போறோம். அப்படி இந்த மாதிரி ஒரு பிஸ்னஸ் பண்றவங்கள டார்கெட் பண்ற அந்த கும்பல் யாருங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி உங்க டைம் 2 செகண்ட்ஸ் எனக்காக ஸ்பெண்ட் பண்ணி என்னோட வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிட்டு கமெண்ட் பண்ணுங்க. இன்கேஸ் என்னோட சேனலை இது வரைக்கும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி என்ன சப்போர்ட் பண்ணுங்க. நீங்க கொடுக்கிற ஒவ்வொரு லைக்கும் கமெண்ட்டும் சப்ஸ்கிரிப்ஷனும் மட்டும்தான் நம்ம சேனலை அடுத்த லெவலுக்கு எடுத்துட்டு போகும். ஸோ எவ்வளவு பிஸியா வீடியோ பார்த்தாலும் மறக்காம லைக் பண்ணிட்டு இந்த வீடியோவை கண்டினியூ பண்ணுங்க. மேபி இந்த கேஸை பத்தி நீங்க பல சேனல்ல கேள்விப்பட்டிருக்கலாம், அதுல எந்தவித சந்தேகமும் கிடையாது. பட் உங்களுக்கு பலவிதமான தகவல்ல மற்ற சேனல்ல சொல்லாத பல தகவல்களையும் உங்களுக்காக சேகரித்து கொடுத்துருக்கேன். நீங்க சொன்னா நம்ப மாட்டீங்க, இந்த கேஸுக்காக நான் மொத்தம் கிட்டத்தட்ட ஒரு 32 பேஜஸ் ஸ்கிரிப்ட் எழுதியிருக்கேன். அவ்வளோ தகவல் கரெக்ட் பண்ணி வச்சிருக்கேன். ஹோப்ஃபுல்லி இந்த வழக்கு உங்களுக்கு ஒரு புதுவித அனுபவமா இருக்கும். கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க. ஒட்டுமொத்தத்தில் தமிழ்நாடு கேஸும் சால்வ் ஆகல, இந்த ஆந்திரால கண்டுபிடிக்கப்பட்ட உடலும் சால்வ் ஆகல. இப்போ இந்த கும்பலுக்கு ஒரு அதீத தைரியம் வருது. 2 பேரை பண்ணிட்டோம், 2 பேர்ட்டு பணத்தை கொள்ளையடிச்சிட்டோம், போலீஸால தன்னை நெருங்க முடியல. அதுவும் 2ஆவதா பண்ண பேட்டர்ன் வந்து சூப்பரா ஒர்க் ஆகுது. இங்க கண்டுபிடிக்கிறோம், கொலை பண்றோம், கொள்ளையடிக்கிறோம், வெளிமாநிலத்தில் போய் தூக்கி போட்டு வரோம். இது நல்ல ஸ்ட்ராட்டஜியா இருக்கு, இதையே நம்ம பயன்படுத்தலாங்கிற மாதிரி ஃபீல் பண்றாங்க. நம்ம இந்த மாதிரி கொள்ளையடிச்ச வழக்குல எல்லாம் பாத்தீங்கன்னா நம்ம நிறைய ராபரி கேஸ்ல பார்த்துருக்கோம்ல, எப்படி மாட்டுவாங்க அப்படின்னா கொள்ளையடிச்ச பணத்தை ரொம்ப ஆடம்பரமா செலவழிப்பாங்க. ஒருத்தட்ட திடீர்னு வருமானமே இருக்காது, பார்த்தா ஒரு கார் வாங்குவான், 5 ஸ்டார் ஹோட்டலில் தங்குவான், ஆட்டோமேட்டிக்கா சந்தேகம் வரும். ஒன்று அவனுக்கு தெரிஞ்சவனே போட்டு கொடுத்துருவான், இல்லை போலீஸ் ஆஃபீஸர் கண்டுபிடிச்சு விசாரிப்பாங்க, அப்போ அவன் ராபரியில் இன்வால்வ் ஆனவன் அப்படிங்கிற மாதிரி தெரியும். அந்த மாதிரி தான் தட்சணாமூர்த்திங்கிற ஒரு நபர் இருக்காரு. அதாவது இந்த கொள்ளைக்காரங்க எப்படி ஒரு ஹோட்டலுக்குள்ள அவங்களுக்கு ஒரு இன்ஃபார்மெண்ட் வச்சிருக்காங்களோ அதே மாதிரி தான் கஸ்டம் ஆஃபீஸர் சுங்கத்துறை அதிகாரிகளும் இந்த நெட்வொர்க்குள்ள இந்த ஏரியால ஒரு இன்ஃபார்மெண்ட் வச்சிருப்பாங்க. அவனுக்கு வந்து ஒரு நல்ல பணம் கொடுத்து தகவல் கொடுக்க வைப்பாங்க. அப்போ தட்சணாமூர்த்திங்கிற ஒரு நபர் வந்து சுங்கத்துறை அதிகாரிகளுக்கு இன்ஃபார்மெண்ட்டாக இருந்திருக்காரு. அந்த நபருக்கு வந்து ஒரு க்ளோஸ் ஃப்ரெண்ட் இருந்திருக்கான், வேணுகோபால்னு. அவனுக்கு ஒன்றும் சரியாக வேலையெல்லாம் இல்லை. பட் திடீர்னு பார்த்தீங்கன்னா கொஞ்ச நாளாக அவங்ககிட்ட அளவுக்கு அதிகமான பணம் வந்து புழங்க ஆரம்பிக்குது. திடீர்னு ஒரு கார் வாங்குறான், நல்ல செலவழிக்கிறான். அதனால இந்த தட்சணாமூர்த்திக்கு வேணுகோபால் மேலே ஒரு சின்ன சந்தேகம் வருது. அப்போ தட்சணாமூர்த்தி என்ன நினைச்சுக்கிட்டானா, இந்த வேணுகோபால் ஏதோ ஒரு இல்லீகல் ஆக்டிவிட்டியில ஈடுபடுறான், அவன் இந்த மாதிரி ஏதாவது கரன்சி மாத்துறது இல்லைன்னா தங்க பிஸ்கட்டை மாத்துறது ஏதோ ஒன்று
ஈடுபடுறான். இதனை பற்றி நம்ம சுங்கத்துறை அதிகாரிகள் கிட்ட சொல்லலான்னு சொல்கிறாங்க. உடனே என்ன பண்ணுறாங்க, சுங்கத்துறை அதிகாரிகள் இந்த நபர், அதாவது இந்த வேணுகோபால்ங்கிற நபரோட வீடை ஃபுல்லாக சோதனை போடுறாங்க. அப்படி சோதனை போடும்போது பெரிய லெவலில் எதையுமே கண்டுபிடிக்கல. பட் ஒரு மிக முக்கியமான விஷயத்தை கண்டுபிடிக்கிறாங்க. என்ன கண்டுபிடிக்கிறாங்க அப்படின்னா, வடிவேலன் செட்டியாருங்கிற ஒரு நபர் அந்த கொள்ளைக்காரங்க கொலை பண்ணும்போது அவர்கிட்ட சும்மா சுங்கத்துறை அதிகாரிகள் மாதிரி நான் இவ்வளோ பணம் எடுத்துகிட்டு வந்தேன், இதெல்லாம் இல்லீகலாக சம்பாரிச்சதுங்க மாதிரி ஒரு லெட்டர் எழுதி வாங்கினாங்க பார்த்தீங்களா. அந்த லெட்டரை இந்த வேணுகோபால்ங்கிற நபரோட வீட்டில் கண்டுபிடிக்கிறாங்க. அப்போ போலீஸ் அதிகாரிகளால் லிங்க் பண்ண முடியுது. அந்த வடிவேலன் செட்டியார் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி கொலை செய்யப்பட்டாரு, அவர் எழுதின லெட்டருங்கிற மாதிரி திங்க் பண்ணுறாங்க. தவிர இந்த வீடை சோதனை போட்டது யாரு, சுங்கத்துறை அதிகாரிகள். அவங்க அதை ஒரு சின்ன தடயமாக எடுத்து வச்சுக்கிட்டாங்க. பட் அதை அவங்க போலீஸ் ஆஃபீஸர்கிட்ட கொடுக்கல. ஏன்னா போலீஸ் ஆஃபீஸர் தான் அந்த கொலை வழக்கை ஹேண்டில் பண்ணிட்டு இருக்காங்க. பட் சுங்கத்துறை அதிகாரிகள் அதோட முக்கியத்துவம் என்னன்னு தெரியாமல் அந்த லெட்டர் அவங்க எடுத்துகிட்டு போயிட்டாங்க. மற்றபடி இந்த வேணுகோபாலோட வீட்டில் எந்த விதமான கொள்ளை சம்பந்தமாவோ இல்லை இல்லீகல் ஆக்டிவிட்டிக்காக பயன்படுத்தப்பட்ட எந்த விதமான பணத்தையோ தங்க பிஸ்கட்டையோ ஹவாலா மோசடியோ எதுவுமே கண்டுபிடிக்க முடியாததுனால சுங்கத்துறை அதிகாரிகளால் எதுவுமே பண்ண முடியல. இந்த கொள்ளை கும்பல் இதுவரைக்கும் ஃபர்ஸ்ட் பண்ண 2 கொலைகளும் ஒரு இல்லீகல் ஆக்டிவிட்டிக்காக பண்ண வந்த பணக்காரன்ட்டு பணத்தை கொள்ளையடிச்சிருக்காங்க. இப்போ அடுத்து அவங்க பண்ண போற கொலை அந்த கும்பலை போலீஸ் கிட்ட இருந்து காப்பாத்திக்கிறதுக்கு இந்த வேணுகோபாலுக்கு தட்சிணாமூர்த்தி தான் போட்டு கொடுத்துருக்கான்னு நல்லா தெரியுது. அவன் மேல செம்ம கோவத்தில் இருக்கான். நம்ம கூடவே இருந்து கழுத்து அறுத்துட்டான்ல, இவனுக்கு நான் ஒரு பாடம் புகட்டுறேன்டா அப்படிங்கிற மாதிரி இந்த வேணுகோபால் யாரு, இந்த கொள்ளையடிக்கிற கும்பல்ல ஒரு முக்கியமான நபர். அப்போ அவன் தன்னோட கொள்ளை கும்பலோட டிஸ்கஸ் பண்றான். எவன் போட்டு கொடுத்தான்னு தெரியும், பட் இவனை தூக்கலன்னு வச்சுக்குவேன், நம்ம இனிமேல் ஃபியூச்சர்ல இந்த மாதிரி கிரைமை பண்ண முடியாது அப்படிங்கிற மாதிரி முடிவு பண்ணி இந்த தட்சிணாமூர்த்தியை தூக்குறதுக்கு ஒரு பிளான் போடுறாங்க. ஸோ இந்த வேணுகோபாலும் தட்சிணாமூர்த்தி நல்ல நண்பர்கள்ங்கிறதுனால இந்த வேணுகோபால் தட்சிணாமூர்த்தியை ஒரு நாள் ஏமாத்தி கூப்பிடுறான். நான் என்னோட ஃப்ரெண்ட்ஸ் கூட பெங்களூருக்கு காரில் போகிறேன், நல்ல ஜாலியாக போகிறோம், நிறைய தண்ணி அடிக்க போகிறோம், பொண்ணுங்கள்லாம் வருவாங்க, ஜாலியாக என்ஜாய் பண்ணலாம், நீ வர்றையான்னு கேட்குறாங்க. பட் இவன் என்ன நினச்சிக்கிட்டான், நம்ம போட்டு கொடுத்து தெரியாது, இவன் ஏதோ ஜாலியாக இருக்கு கூப்பிட்றான், நம்ம போகலாமே அப்படிங்கிற மாதிரி தட்சிணாமூர்த்தி வாலண்டியராக பெங்களூருக்கு இவங்களோட வண்டியில் ஏறான். ஸோ இப்போ காரும் பெங்களூரை நோக்கி பயணம் பண்ணிட்டு இருக்கு. ஸோ தட்சிணாமூர்த்திக்கு ஒரு சின்ன ஐடியா கூட இல்லை தன்னை போட்டு தள்ள போறாங்கன்னு. இப்போ பெங்களூர் பக்கத்தில் போகும்போது கும் இருட்டாகுது. அப்போ அந்த வேணுகோபால் கேட்டான் பாருங்க, ஏண்டா நீ தானே என்னை போட்டு கொடுத்த, எனக்கு தெரியாதுன்னு நினைக்கிறியா, உன்னை என்ன இங்கே ஜாலியாக இருக்கிற கூட்டு வந்தோன்னு நினைக்கிறியா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கடினமான பொருளை வச்சு அவனோட தடையிலேயே அடின்னு அடிச்சு கம்ப்ளீட்டாக கொலை பண்ணிடுறானுங்க. அதுக்கப்புறம் இவனோட உடலை என்ன பண்ணுறதுன்னு பார்க்கும்போது ஏற்கனவே 2வது கிரைமில் யூஸ் பண்ண அதே டெக்னிக் தான். திரும்ப ஆந்திராவுக்கு போகிறோம், அங்கே இருக்கிற ஒரு கிராமத்துக்கு போகிறோம், அதே சித்தூருக்கு பக்கத்தில் இன்னொரு கிராமத்துக்கு போகிறோம், இவனோட உடலை அங்கே டிஸ்போஸ் பண்ணிட்டு வரலான்னு போகிறாங்க. ஸோ இப்போது திரும்ப வண்டி பெங்களூர்லேருந்து அப்படியே ரிட்டர்ன் ஆகி ஆந்திராவுக்கு போது, சித்தூர் பக்கத்தில் போது. அப்படி போயிட்டு இருக்கும்போது அங்கே ஒரு சின்ன பாலம் இருக்குது. அந்த பாலத்துக்கு கீழே நீங்கள் பார்த்துருப்பீங்க ஒரு ரவுண்டாக ஒரு ஓடை மாதிரி போயிட்டுருக்கும். ஸோ அந்த பாலத்துக்கு கீழே இவனோட உடம்பை போட்டு போனால் யாருக்குமே தெரியாதுன்னு இந்த தட்சிணாமூர்த்தி உடலை முழு நிர்வாணமாக்கி அந்த பாலத்துக்கு கீழே போட்டு நெருப்பு வச்சு எரிச்சிடானுங்க. போலீஸ் கண்டுபிடிச்சாலே எல்லா தடையுமும் அழிஞ்சு போயிடும். ஆந்திராவில் கண்டுபிடிச்சா இவன் ஏதோ ஆந்திராக்காரன்னு சொல்லி போலீஸ் தேடிட்டு இருப்பாங்க. கடைசி வரைக்கும் தன்னை நெருங்க முடியாதுன்னு நினைச்சானுங்க. அதுதான் நடந்தது. ஸோ இந்த உடலை கொளுத்தி போட்டு போயிட்டானுங்க. மறுநாள் ஆந்திரா போலீஸ் கண்டுபிடிக்கிறாங்க. சுத்தமாக ஒரு ஐடென்டிட்டியும் தெரியல. 2வது கொலை வழக்கில் எப்படி தடுமாறுனாங்களோ அதே மாதிரி தான் இந்த நபரோட ஐடென்டிட்டியே என்னன்னு தெரியாமல் ஆந்திரா போலீஸ் தடுமாறிட்டு இருக்காங்க. பட் ஒரு டைம் கூட ஆந்திரா போலீஸுக்கு சந்தேகமே வரல, இந்த கொலையை தமிழ்நாட்டிலேருந்து வந்து பண்ணிட்டு அந்த சடலத்தை போட்டு போகிறாங்கன்னு. அவங்கள பொறுத்த வரைக்கும் ஆந்திராவில் ஏதோ ஒரு கிராமத்தில் இன்னொரு கொலை நடந்திருக்கு, இங்கே இன்னொரு கொலை நடந்திருக்கு, இது ஒரு ஐசோலேட்டட் இன்சிடென்ட் அப்படிங்கிற மாதிரி தான் ஆந்திரா போலீஸ் நினைச்சிட்டு இருந்தாங்க, தமிழ்நாடு போலீஸ் நினைச்சிட்டு இருந்தாங்க. பட் ஒரு அதிகாரிகள் கூட இந்த கொலையை எல்லாத்தையும் லிங்க் பண்ண முடியல. இதுதான் அந்த கொள்ளைக்காரங்களுக்கு ஒரு பயங்கர சாதகமான விஷயமா இருந்திருக்கு. ஒரு பேட்டர்ன் டிஃபைன் பண்ணிட்டோம், பக்காவா ஒர்க் ஆகுது, இனிமேல் இதிலே பயணம் பண்ணலாம். பட் என்னன்னா 2 கொலை பண்ணோம், இடையில ஒருத்தன் போட்டு கொடுத்தான், இப்போ அவனையும் போட்டு தள்ளியாச்சு, இனிமேல் எந்த பிரச்சனையும் இல்லை, திரும்ப நம்ம ஆரம்பிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி திங்க் பண்ணுறாங்க. அப்போ அந்த கும்பலுக்கு ஒரு சின்ன சந்தேகம் வருது,
இந்த ஹோட்டலுக்குள்ள இருக்க இன்ஃபார்மெண்ட் தான் சொல்றான் யார் பணம் எடுத்துட்டு வர்றான்னு. ஃபைன். இப்போ இது கொஞ்சம் ரிஸ்கியா படுது. நம்ம ஒன்று பண்ணுவோம். வர்ற பணக்காரங்க எல்லாருமே ஹோட்டலில் தங்குறது இல்லை. சில பேர் ட்ரெயினில் வருவான், சில பேர் வந்து ஃப்ளைட்டில் வருவான், சில பேர் சொந்தக்கார வீட்டில் தங்குவான். ஸோ அதனால நம்மளோட இன்ஃபார்மெண்ட் ஸ்ட்ரக்சரையே மாற்றலாம் அப்படிங்கிற மாதிரி காதர் அப்படிங்கிற ஒரு நபரை வந்து தேர்ந்தெடுக்கிறாங்க. அவன் வந்து எப்படின்னா ஏற்கனவே நிறைய இல்லீகல் ஆக்டிவிட்டி பண்ணி அவனுக்கு எல்லா கான்டாக்டும் இருக்கு. ஸோ அந்த காதருங்கிற நபருக்கு நல்லாவே தெரியும் வெளியூர்லேருந்து யாரு மெட்ராஸுக்கு வந்து போறாங்க அப்படின்னு. ஸோ இனிமேல் இந்த ஹோட்டல் இன்ஃபார்மன்ட் நம்மளுக்கு வேணான்னு இப்போ காதர் அப்படிங்கிற நபரை வந்து ஹையர் பண்றாங்க. அந்த காதருங்கிற நபருக்கு வந்து என்ன ப்ராமிஸ் கொடுக்குறாங்கன்னா, நீ சரியான நபரை எங்களுக்கு அடையாளம் காட்டு, மற்றதெல்லாம் நாங்கள் பார்த்துக்கிறோம், அதில் உனக்கும் ஒரு ஷேர் தர்றோம், நீ இந்த கொலையில் எதுவுமே ஈடுபட வேண்டாங்கிறாங்க. அவனுக்கு வந்து இது ரொம்ப ஈஸியாக இருக்கு. பரவாயில்லையே, இது யார் பணம் எடுத்துட்டு வராங்கன்னு சொன்னாலே போதுமே அப்படிங்கிற மாதிரி அவனும் கண்குத்தி பாம்பா வெயிட் பண்ணிட்டு இருக்கான் மெட்ராஸை நோக்கி யார் வர்றாங்க அப்படின்னு. பட் இந்த டயத்தில் வந்து நம்ம எல்லாத்துக்கும் ஒரு டவுட் வரும். சரி, ஓகே, ஃபர்ஸ்ட் வந்து அந்த செட்டியார் கொலை செய்யப்பட்டாரு, அவர் யாருன்னு தெரியுது, கொலைகாரங்களை கண்டுபிடிக்க முடியல. பட் ரெண்டாவது வந்து மலேசியாவிலேருந்து ஒருத்தர் வந்து காணாமல் போனாரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இன்னொன்று தட்சிணாமூர்த்திங்கிற அந்த இன்ஃபார்மெண்ட்டும் காணாமல் போயிருக்கான். இவங்க கொலை செய்யப்பட்டாங்கிறது யாருக்கும் தெரியாது. பட் என்னதான் அவங்க குடும்ப உறவுகள் அடுத்தடுத்து இந்த மெட்ராஸ் போலீஸ் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் பண்ணா கூட போலீஸ் ஆஃபீஸரும் அதை பதிவு பண்ணிக்கிறாங்க. என்ன பிரச்சனைனா, இந்த மாதிரி ஒரு உடல் ஆந்திராவில் கண்டுபிடிக்கப்பட்டது தமிழ்நாட்டு போலீஸுக்கு தெரியல. அவங்க ரெக்கார்டை பார்க்குறாங்க, இல்லையே எந்த சடலமும் அந்த மாதிரி தெரியல, எந்த அசம்பாவிதம் நடந்த மாதிரி தெரியல, இவங்க வேற எங்கேயோ அவங்களே போயிருப்பாங்கப்பா, ஸோ நம்மளுக்கு தான் எந்த விதமான பாடியும் கிடைக்கலையே அப்படிங்கிற மாதிரி தான் குழம்பி போய் இந்த 2 மிஸ்ஸிங் பர்சன் கேஸுமே சால்வ் பண்ண முடியாம மெட்ராஸ் போலீஸ் திணறிட்டு இருக்காங்க. இப்படி இந்த கும்பல் தன்னோட அடுத்த இறைக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்க இந்த நேரத்தில் தான் காதருங்கிற இந்த இன்ஃபார்மன்ட் இந்த கும்பலுக்கு ஒரு தகவல் கொடுக்கிறான். புகாரி தம்பி அப்படிங்கிற நபர், இவர் பேசிக்காவே காயல் பட்டணத்தை சேர்ந்தவர். அக்டோபர் மாதம் 1971 55,000 ரூபாய் பணத்தோட இவர் ராமேஸ்வரம் எக்ஸ்பிரஸ்ல தாம்பரம் ஸ்டேஷன்ல வந்து இறங்க போறாரு அப்படிங்கிற ஒரு தகவல் தெரிய வருது. ஸோ இப்போ இவர் வந்து என்ன பிளான்ல வர்றாருன்னா, இந்த 55,000 ரூபாய் பணத்தை ஸ்ரீலங்கன் மலேசியா 2 பேர்கிட்ட இல்லீகலாக டிரான்ஸ்ஃபர் பண்ணுறதுக்காக வர்றாரு. ஸோ ஹவாலா மோசடிக்காக வர்றாரு. ஸோ இதை பற்றியான தகவல் காதருங்கிற இந்த நபருக்கு கிடைக்குது. இவன் இந்த கும்பலுக்கு தகவல் சொல்லிடுறான். அந்த கும்பல் சொல்கிறாங்க, நாங்கள் பார்த்துக்குறோங்கிறாங்க. இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா, இந்த நபர் ராமேஸ்வரம் ட்ரெயினில் வந்து கரெக்டாக தாம்பரம் ஸ்டேஷனில் இறங்கும் போது இங்கே இருக்கிற 3 கொள்ளைக்காரங்களும் கஸ்டம் ஆஃபீஸர் மாதிரி போகிறாங்க. அப்படி போயிட்டு, சார் எங்களுக்கு ஒரு தகவல் வந்திருக்கு, நீங்க இல்லீகலா பணத்தை எடுத்துட்டு வந்திருக்கீங்கன்னு. உடனே புகாரி தம்பிங்கிற அந்த நபர் வந்து பயந்துடுறாரு. அப்ப அவரால் சரியா எக்ஸ்பிளனேஷன் கொடுக்க முடியாம அவர் வச்சிருக்க பேக்கை பார்க்குறாங்க. 55,000 ரூபாய் பணம் இருக்கு. சார் வேற வழி இல்லை, நம்ம சுங்கத்துறை ஆஃபீஸுக்கு தான் போனோம், வாங்க அப்படிங்கிற மாதிரி இந்த 3 கஸ்டம்ஸ் ஆஃபீஸர் மாதிரி வேஷம் போட்ட கொள்ளைக்காரங்க அந்த புகாரி தம்பிங்கிற நபரை கூட்டிட்டு போறாங்க. இதை ரயில்வே ஸ்டேஷன்ல இருக்க நிறைய பேர் பார்க்குறாங்க. ஈவன் ஸ்டேஷன் மாஸ்டர் கூட பார்க்குறாரு. பல டைம் இந்த சுங்கத்துறை அதிகாரிகள் வருவாங்க, இந்த மாதிரி இன்சிடென்ட் நடக்கும். அதனால யாருக்குமே இது வித்தியாசமா தெரியல. ஸோ இந்த புகாரி தம்பிங்கிற நபரை காருக்குள்ள கூட்டிட்டு போறாங்க. அவர்கிட்ட சொல்றாங்க, ஒரு ட்ரூத் சீரம், ஒன்றும் இல்லை சார், ஒரு சின்ன ஊசி தான், அதை போட்டால் நீங்கள் உண்மை பேசுவீங்கன்னு வழக்கம் போல் ஒரு ஊசியை போடுறாங்க. அந்த நபர் அங்கேயே மரணம் அடைஞ்சிடாரு. உடனே கார் ஆந்திராவை நோக்கி பயணம் பண்ணுது. ஆந்திராவில் இருக்க ஒரு கிராமத்துக்கு போறாங்க. இவரோட உடம்பை முழு நிர்வாணமாக்கி தூக்கி போறாங்க. அவர் எடுத்துட்டு வந்த 55,000 ரூபாய் பணத்தை இவங்க பகிர்ந்துக்கிறாங்க. பட் இந்த கிரைம்ல இன்ஃபார்மரா ஒர்க் பண்ண காதருங்கிற அந்த நபருக்கு மட்டும் 10,000 ரூபாய் பணம் கொடுத்துருக்காங்க. இது எதுக்கு இவ்வளவு பெரிய தொகையை கொடுத்துருக்காங்கன்னா, உண்மையிலேயே இவ்வளவு பணத்தை கொடுத்தா அந்த காதருக்கு என்ன தோணும், இன்னும் நிறைய பேரை வந்து அவர் ரிசர்ச் பண்ணி கண்டுபிடிச்சு இந்த கும்பலுக்கு காட்டி கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்குல்ல. அதனால தான் அந்த காதருங்கிற இன்ஃபார்மெண்ட்டை என்கரேஜ் பண்ற மாதிரி 10,000 ரூபாய் பணத்தை கொடுத்துருக்காங்க. இப்போ என்ன நடக்குது, வழக்கம் போல ஆந்திரா போலீஸ் வர்றாங்க. இங்க ஒரு சடலத்தை பார்க்குறாங்க, யாருன்னு தெரியல. அகைன் அந்த கேஸ் வந்து அன்சால்வ் ஆகுது. ஸோ இது வரைக்கும் 4 கொலைகள் நடந்திருக்கு. ஒரு கொலை மட்டும்தான் தமிழ்நாட்டில் நடந்திருக்கு. மீத 3 கொலைகளோட சடலங்களும் ஆந்திராவில் தூக்கி போட்டு போனா கூட ஆந்திரா போலீஸும் அதை விசாரிச்சுட்டு இருக்காங்க. இது வரைக்கும் இப்போ வரைக்கும் இந்த 4 கொலை நடந்த வரைக்கும் இது 4மே ஒரு கொலை, ஒரு தொடர் கொலையாளி பண்ணிட்டு இருக்கான் அப்படிங்கிறத வந்து யாராலையும் எஸ்டாப்ளிஷே பண்ண முடியல. இப்போ மற்ற காணாம போன நபர்களோட குடும்ப உறவுகள் எப்படி கம்ப்ளைண்ட் பண்ணாங்களோ அதே மாதிரி தான் புகாரி தம்பியோட குடும்ப உறவுகளும் மெட்ராஸுக்கு வந்து போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க. சார் இங்க ஒரு வேலையா வந்தாரு, அவர் வீடு திரும்பலங்கிறாங்க. உடனே போலீஸ் ஆஃபீஸரும் ரெக்கார்டை பார்க்குறாங்க. எந்த ஒரு அநாத பணமும் கிடைக்கல, எதுவுமே கிடைக்கல, உண்மையிலே இங்க எந்த கிரைமும் நடக்கல, எங்களால கண்டுபிடிக்க முடியலங்கிறாங்க. ஸோ இந்த மிஸ்ஸிங் பர்சன் கேஸும் அன்சால்வ்டா இருக்கு. பட் இந்த கேஸ்ல புகாரி தம்பியோட மிஸ்ஸிங் பர்சன் கேஸ்ல ஒரு சின்ன அட்வான்டேஜ் என்ன அப்படின்னா,
போலீஸால இந்த மிஸ்ஸிங் பர்சன் கேஸை சால்வ் பண்ண முடியலன்னு இந்த மிஸ்ஸிங் பர்சன் வழக்கு வந்து சிபிசிஐடிக்கு மாற்றப்படுது. அட்லீஸ்ட் அவங்களாவது தன்னோட காணாம போன அந்த புகாரி தம்பியை கண்டுபிடிப்பான்னு அவங்க குடும்ப உறவுகள் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. பட் ஒரு ஸ்டேஜ் வரைக்கும் ஈவன் சிபிசிஐடியால கூட ஆந்திரால ஒரு சடலம் கண்டுபிடிக்கப்பட்டு அது புகாரி தம்பியா இருக்கலாம் அப்படிங்கிறத லிங்க் பண்ண முடியல. இந்த லிங்கிங் பிரச்சனை வந்ததுக்கு நம்ம தமிழ்நாடு போலீஸையும் குறை சொல்ல முடியாது, ஆந்திரா போலீஸையும் குறை சொல்ல முடியாது. அதுக்குரிய காரணம் அந்த காலகட்டம் 70 காலகட்டத்தில் அவ்வளோ டெக்னாலஜி இல்லை, வெறும் நியூஸ் பேப்பர் மட்டும்தான் இருக்கும். அதனால 2-3 ஸ்டேட் நடக்க கிரைமை யாருமே லிங்க் பண்ணி பார்த்துருக்க மாட்டாங்க. பட் இப்போ அப்படி கிடையாது. எவ்வளவோ நியூஸ் சேனல் இருக்கு, எவ்வளவோ டெக்னாலஜி இருக்கு, இன்டர் ஸ்டேட் லிங்கிங் டேட்டா பேஸ் வச்சிருக்காங்க. இப்போ இருக்க டெக்னாலஜியில் ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். பட் இவங்க தப்பிச்சதுக்கு மெயின் காரணம் அந்த காலகட்டத்தில் அவ்வளவோ டெக்னாலஜி வசதிகள் இல்லாமல் இருந்தது தான். இந்த கொலை நடந்த சில நாள் கழிச்சு ஜனவரி மாசம் 1972 வருஷம் இதே காயல்பட்டணத்திலிருந்து சாதக் இப்ராஹிம் அப்படிங்கிற ஒரு நபர் 60,000 பணத்தோட சென்னைக்கு வந்துட்டு இருக்காரு அப்படிங்கிற இந்த தகவல் காதருங்கிற அந்த இன்ஃபார்மெண்ட் கிடைக்குது. பட் இந்த நபர் எங்க போய் தங்க போறாரு, எதுல வர்றாரு அப்படிங்கிற எந்த தகவலும் கிடைக்கல. ஸோ காதர் அவனுக்கு கிடைச்ச தகவலை வச்சு இந்த சாதக் இப்ராஹிமை ரொம்ப க்ளோஸா பார்க்கும்போது இந்த இப்ராஹிம் ஃபைனலா எக்மோர்ல ஒரு இடத்துல தங்கி இருக்காரு அப்படிங்கிறது தெரிய வருது. ஸோ இந்த காதர் க்ளோஸா ஃபாலோ பண்றான். எக்மோர்ல இருக்கிற ஒரு பஸ்ல அவர் ஏறி போனதை பார்த்து இந்த கும்பலுக்கு தகவல் கொடுக்குறான். அந்த கும்பலும் வர்றாங்க. எக்மோர் பஸ் ஸ்டாண்டுக்கு வெளியில வச்சு இந்த இப்ராஹிமை பிடிக்கிறாங்க. சார், உங்ககிட்ட சட்டத்திற்கு புறம்பா பணம் இருக்குன்னு தகவல் வந்திருக்குன்னு வழக்கம் போல அதே கதையை சொல்றாங்க. அவரை ஏமாத்துறாங்க, கார்ல ஏத்துறாங்க, விஷ ஊசி போடுறாங்க, அவரை கொலை பண்றாங்க. அவர் சரியா இறந்து போலேன்னு ஒரு பெல்ட்டை வச்சு கழுத்தை இறுக்கிட்டு திரும்பவும் இந்த கார் ஆந்திராவை நோக்கி பயணம் செய்யுது. இந்த டைம் ஆந்திரால சித்தூருக்கு பக்கத்துல இல்லாம இன்னொரு ஹில் ஸ்டேஷனுக்கு பக்கத்தில் போறாங்க. பிகாஸ் ஒரே சித்தூர்ல ஒரே கிராமத்துக்கு பக்கத்திலே போட்டா ஈஸியா போலீஸ் கண்டுபிடிச்சிருக்க வாய்ப்பு இருக்கு. ஸோ அப்படி இல்லாம ஒரு 2 உடல்களை சித்தூர்ல போடுவான், 2 வந்து வேற ஒரு டிஸ்ட்ரிக்ட்ல போடுவான் ஆந்திராக்குள்ளேயே. அப்படின்னா இந்த டிஸ்ட்ரிக்ட்ல இருக்க போலீஸ் இதை தேடிட்டு இருப்பாங்க, அந்த டிஸ்ட்ரிக்ட்ல இருக்க போலீஸ் அதை தேடிட்டு இருப்பாங்க. இந்த டைம் என்ன பண்றாங்க, சித்தூருக்கு போகாம ஒரு மலைப்பகுதிக்கு பக்கத்துல ஒரு அடர்ந்த ஏரியாவுக்கு போறாங்க. இந்த நபரை முழு நிர்வாணமாக்குறாங்க, பெட்ரோல் ஊத்தி கொளுத்துறாங்க, பணத்தை பிரிச்சுக்கிறாங்க. காதருங்கிற அந்த நபருக்கும் ஒரு ஷேர் கொடுக்கப்படுது. ஸோ இதுவரைக்கும் மொத்தம் 5 கொலைகள், 4 பேரை கொள்ளைக்காக கொலை பண்ணியிருக்காங்க, ஒரு இன்ஃபார்மெண்ட்டை கொலை பண்ணியிருக்காங்க. இப்போ வரைக்கும் இந்த கும்பலை பற்றியான ஒரு சின்ன தகவல் கூட போலீஸுக்கு இல்லை. ஏன் வேணுகோபாலுங்கிற அந்த நபரை வீட்டை சோதனை போட்டால் கூட, வடிவேலன் செட்டியார் கைப்பட எழுதுன அந்த ஸ்டேட்மெண்ட் கிடைச்சா கூட போலீஸால இந்த நபர் இந்த கும்பல்ல இருப்பாரு அப்படிங்கறத துளி கூட திங்க் பண்ணி பார்க்க முடியல. இந்த இன்சிடென்ட் நடந்த சில மாதங்கள் கழித்து முகமது சலாங்கிற நபர் காரைக்கால்ல இருந்து 19,900 ரூபாய் பணத்தோட மெட்ராஸுக்கு வந்துட்டு இருக்காரு அப்படிங்கிற தகவல் காதருக்கு கிடைக்குது. இந்த முகமது சலாயோட பர்பஸ் என்ன அப்படின்னா, ஹவாலா மோசடிக்காக இந்த பணத்தை எடுத்துட்டு வர்றாரு. நம்மளுக்கு பார்க்கறது தெரியும், ஒரு 20,000 ரூபாய் பணம் மாதிரி தெரியும். பட் அந்த காலகட்டத்தில் இது அவ்வளோ பெரிய தொகை. வழக்கம் போல ஒரு ஹோட்டல்ல தங்குறாரு, இந்த கும்பல் வர்றாங்க, அவரை பிடிக்கிறாங்க, கார்ல எடுத்துட்டு போறாங்க, விஷ ஊசி போடுறாங்க, கொலை பண்றாங்க. ஆந்திரால இருக்க ஒரு மலைப்பகுதிக்கு போய் எரிச்சு தூக்கி போட்டு வர்றாங்க, ஷேர் பண்ணிக்கிறாங்க. ஸோ இதோட மொத்தம் 6 கொலைகள் நடக்குது. இந்த கொலை நடக்கிற வரைக்கும் இந்த கும்பல் ஒரு சின்ன தவறு கூட பண்ணல. பட் போலீஸுக்கு நல்லாவே தெரியும், இந்த கும்பலுக்கு நல்லாவே தெரியும், ஏதாவது ஒரு சின்ன தவறு பண்ணா போலீஸ் கிட்ட மாட்டிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. பட் இந்த கும்பலோட மன தைரியம் ஒரு அசுர பலத்தில் இருக்கு. இவ்வளவு பேரை தூக்கி போட்டு போனமே, கண்டுபிடிக்க முடிஞ்சதா? நம்ம ஒரு பேட்டர்ன்ல ஒர்க் பண்றோம், அது பெர்ஃபெக்ட்டா ஒர்க் ஆகுது, போலீஸ் தன்னை நெருங்கி வரவே முடியாது அப்படிங்கிற ஒரு இருமாப்புல தான் இந்த கொள்ளை கும்பல் இருந்துட்டு வராங்க. ஸோ காதருங்கிற இந்த இன்ஃபார்மெண்ட் தன்னோட அடுத்த இறைக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கும்போது இவனுக்கு சில சமயம் டைரக்டா வரும். இல்லைன்னா இவன் என்ன பண்ணுவானா, மத்த இன்னொரு இன்ஃபார்மெண்ட் இன்னொரு நபர்கிட்டே போயிட்டு இவன் ஒரு சுங்கத்துறை அதிகாரி மாதிரி நாடகம் போடுவான். ஃபார் எக்ஸாம்பிள், இன்னொரு 3rd இருக்காருன்னு வச்சுக்கோங்களேன். எப்பா, உனக்கு இந்த ஏரியாவில் யாராவது இந்த மாதிரி பணத்தை மாத்துறதுக்கு தகவல் தெரிஞ்சா சொல்லு, நான் ஒரு சுங்கத்துறை அதிகாரி, உனக்கு கொஞ்சம் சன்மானம் வாங்கி தர்றேன் அப்படிங்கிற மாதிரி இவர் சொல்லியிருக்காரு. அந்த மாதிரி தான் முகமது தம்பி அப்படிங்கிற ஒரு நபர் கூட இவனுக்கு காதருக்கு பழக்கம் ஏற்படுது. அந்த முகமது தம்பி கிட்ட அவன் என்ன சொல்லி வைக்கிறான், யாராவது ஒருத்தவங்க மாத்தினா இல்லை இந்த தங்க பிஸ்கட்லாம் கடத்தினா தகவல் சொல்லு, நான் ஒரு சுங்கத்துறை அதிகாரி, உனக்கு நிறைய பணம் வாங்கி தரேன்னு சொல்லும் போது அந்த முகமது தம்பிங்கிற நபர் இந்த காதருக்கு ஒரு தகவல் சொல்றாரு. சார், கீழக்கரை அப்படிங்கிற ஊர்ல இருந்து தாய்கா தம்பிங்கிற ஒரு நபர் 23 தங்க பிஸ்கட்டை எடுத்துட்டு சென்னைக்கு வர்றாரு. அக்டோபர் மாசம் 1972 வருஷம் வர்றாரு. நீங்க அவரை பிடிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி இந்த முகமது தம்பிங்கிற நபர்
காதர் கிட்ட சொல்றாரு. காதர் வந்து அந்த கொள்ளை கும்பல் கிட்ட சொல்றாங்க. பட் முகமது தம்பிக்கு தெரியாது இவங்களே ஒரு கொள்ளை கும்பல், இவங்க கொள்ளையடிக்க போறாங்க அப்படின்னு. இவன் ஒரு சுங்கத்துறை அதிகாரி நினைச்சு அவர் தகவல் சொல்லிட்டாரு. இப்போ இந்த தாய்கா தம்பிங்கிற நபர் 23 தங்க பிஸ்கட்டோட மெட்ராஸுக்கு வராரு. இதுல என்ன ட்விஸ்ட் அப்படின்னா, பட் ஆக்சுவலா தாய்கா தம்பிங்கிற நபர் இந்த இல்லீகலான தங்க பிஸ்கட்டை மெட்ராஸ்ல பண்ண போறதுல பெங்களூருக்கு பண்ண போறாரு. ஸோ இவர் ஃபர்ஸ்ட் அவரோட சொந்த ஒரு கீழக்கரையில இருந்து இங்க மெட்ராஸுக்கு வராரு, மெட்ராஸ்ல இருந்து பெங்களூருக்கு போறாரு. பட் இந்த தகவல் முகமது தம்பி மூலமா அந்த கும்பலுக்கு தெரிய வருது. இவர் மெட்ராஸ்ல எதுவும் பண்ண போறதுல நீங்க பெங்களூருக்கு தான் போகணும் அப்படிங்கிற மாதிரி. அப்போ மெட்ராஸ்ல இருந்து இந்த நபர் எப்படி பெங்களூருக்கு போவாரு? ட்ரெயின்ல தான் போவாரு. அப்ப அந்த கொள்ளை கும்பல் என்ன பண்றாங்கன்னா, ரெண்டா பிரிஞ்சிடறாங்க. அந்த கொள்ளை கும்பல்ல ஒரு 10க்கும் மேற்பட்ட நபர்கள் இருக்காங்க. ஸோ ஒரு கும்பல் என்ன பண்றாங்க, இவர் எந்த ட்ரெயின்ல போறாரோ அந்த ட்ரெயின்ல ஃபாலோ பண்ணி போறாங்க. இன்னொரு கும்பல் தரை மார்க்கமா ரோட்ல கார் வழியா பெங்களூருக்கு போறாங்க. இப்போ இந்த கும்பல் பெங்களூர்ல போய் இறங்குது. இதுவரைக்கும் 6 கொலைகள் பண்ணிருக்காங்க. அதே பேட்டர்ன்ல தாய்கா தம்பியை பிடிக்கிறாங்க. அந்த நபரை கஸ்டம் ஆபீசர்னு சொல்றாங்க. அவர்கிட்ட இருந்து அந்த 23 கோல்டு பிஸ்கட்டையும் வாங்கிக்கிறாங்க. இதே மாதிரி கார்ல கூட்டு போறாங்க, விஷ ஊசி போறாங்க. ஆந்திரால போய் அவரோட உடலை முழு நிர்வாணமாக்கி எரிச்சு ஒரு மலைப்பகுதியில தூக்கி போட்டு வராங்க. எல்லாரும் பிரிச்சுக்கிறாங்க. காதர் ஒரு ஷேர் எடுத்துக்கிறான். இதுல அவனுக்கு ஒருத்தர் இன்ஃபார்மேஷன் கொடுத்தால, அந்த முகமது தம்பி அப்படிங்கிற அந்த நபருக்கும் ஒரு ஷேர் தர்றாங்க. தமிழ்ல ஒரு அழகான பழமொழி சொல்லுவாங்க, பல நாள் திருடன் ஒரு நாள் அகப்படுவான் அப்படின்னு. என்ன கிரைம் பண்ணாலும், அதை எவ்வளவு நாள் எவ்வளவு திறமையா பண்ணாலும் கண்டிப்பா ஒன்னையும் அறியாம ஒரு சின்ன தப்பு பண்ணுவ அப்படிங்கிறது எல்லா கேஸ்லயும் பொருந்தும். இந்த கேஸ்ல வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் 6 கொலையிலும் பக்காவா பண்ணிட்டு இருந்தாங்க. காதர்ங்கிற அந்த நபர் இன்ஃபார்மேஷன் கொடுத்தான். பட் 7வது கொலையில அந்த கும்பல் பண்ண ஒரு தப்பு என்ன அப்படின்னா, இந்த காதர்ங்கிறவன் டைரக்டா அவனுக்கு இந்த தகவல் கிடைக்கல, அவனுக்கு முகமது தம்பிங்கிற ஒரு நபர் மூலமா தான் கிடைச்சது. இது வந்து இந்த கும்பலுக்கு தெரிய வரும். சரி ஓகே, அவனால எந்த பிரச்சனை வராதுங்கிற மாதிரி தான் நினைச்சிட்டு இருந்தாங்க. இந்த நேரத்துல தாய்கா தம்பி மிஸ் ஆயிட்டாருன்னு ஒரு கம்ப்ளைண்ட் பதிவு செய்யப்படுது. இந்த கம்ப்ளைண்ட் பத்தியான டீடைல் வந்து சிபிசிஐடிக்கு வருது. அப்ப சிபிசிஐடி இந்த பேட்டர்ன் ஃபுல்லா பாக்குறாங்க. என்னடா இது 2-3 வருஷமா வெளியூர்ல இருந்து ஒருத்தன் பிசினஸுக்குன்னு வர்றான், திடீர்னு மிஸ் ஆகுறேங்கிறாங்க. அந்த உண்மையிலேயே அவனுக்கு என்ன ஆச்சுன்னு கண்டுபிடிக்கவே முடியலையே அப்படிங்கிற மாதிரி ஒரு சின்ன டவுட் வரும்போது, எல்லாத்துக்கும் ஏதாவது லிங்க் இருக்குமோ அப்படிங்கிற மாதிரி ஃபர்ஸ்ட் டைம் சிபிசிஐடி திங்க் பண்றாங்க. அப்படி திங்க் பண்ணும்போது அவங்க குடும்ப உறவுகள் கிட்ட கேட்குறாங்க, வேற யார் மேலே உங்களுக்கு சந்தேகம் இருக்கா, யாரு கூட இவர் அதிகமாக சுத்திட்டு இருப்பார் அப்படின்னு கேட்டா, சார் முகமது தம்பின்னு ஒரு நபர் இருக்கா சார், அவன் கூடமா தான் சுத்திட்டு இருப்பான், நீங்க அவனை கூப்பிட்டு விசாரிங்க அப்படின்னு கேட்கும்போது ஃபர்ஸ்ட் டைம் சிபிசிஐடி முகமது தம்பிங்கிற அந்த நபரை விசாரணைக்கு கூப்பிடுறாங்க. போலீஸ் அவங்க பாணியில விசாரிக்கும் போது உண்மையிலேயே என்ன நடந்தது அப்படிங்கிறத அவன் சொல்லிடுறான். அவன் என்ன சொல்றான், சார் இவனுங்க கொலை பண்ணுவாங்கன்னு அனுப்பல சார், ஏதோ ஒன்று இவங்க உண்மையிலே கஸ்டம் ஆஃபீஸர்னு நினச்சிதான் சொன்னேன், அவங்க ஒரு கொள்ளை கும்பல்னு எனக்கு தெரியாதுன்னு முகமது தம்பி சொல்கிறான். சரி நீ யாருக்கு இந்த தகவலை சொன்ன அப்படின்னு கேட்டால், காதர் அப்படிங்கிற ஒரு நபருக்கு, அவனை வர சொல்லு அப்படிங்கிறாங்க. ஸோ முகமது தம்பி மூலமாக காதருங்கிற அந்த நபரை பிடிக்கிறாங்க. அந்த காதருங்கிற நபரை பிடிக்கும்போது அவன் ஒட்டுமொத்த கும்பலையும் போட்டு கொடுத்துட்றான். ஸோ இந்த கும்பலோட தலைவர், அதில் இருக்கிறவங்க ஒவ்வொருத்தோட பேரும் இப்போ வெளியில் வருது. அந்த கும்பலோட தலைவரோட பேர் வைத்தீஸ்வரன்கிறதான் ஃபர்ஸ்ட் டைம் தெரிய வருது. இப்போதான் போலீஸ் ஆஃபீஸர் அந்த பேரையே கேள்விப்படுறாங்க. இப்போ போலீஸ் ஆஃபீஸர் அந்த வைத்தீஸ்வரனை கூட்டு விசாரிக்கிறாங்க. வேற வழியே இல்லாமல் அவனும் கன்ஃபெஷன் பண்ணிக்கிறான். அந்த வைத்தீஸ்வரனை பற்றி பேக்ரவுண்ட் செக் பண்ணி பார்க்கும்போது அவனோட பிரதான தொழில் என்னன்னா, அவன் ஒரு மெடிக்கல் ப்ரொஃபஷனல். அவன் வந்து ஒரு மெடிக்கல் ஷாப், ஃபார்மசி வச்சு ரன் பண்ணிட்டு இருக்கான் பாரிஸ் கார்னர்ல. ஸோ ஆட்டோமேட்டிக்காக அந்த கிரைம் நடந்த நேச்சரையும் அவனோட ப்ரொஃபஷனையும் பார்க்கும்போது கண்டிப்பாக இவனுக்கு எங்கேருந்து அந்த சோர்சஸ் கிடைச்சிருக்கோ, அந்த மருந்து கிடைச்சிருக்கோ, எல்லாத்தையும் போலீஸால் கனெக்ட் பண்ண முடியுது. பட் வெளி உலகத்துக்கு பார்க்கும்போது நார்மலாக மெடிக்கல் ஷாப் வச்சு ரன் பண்ணிட்டு இருக்க ஒரு நபர் இவ்வளவு பெரிய கிரைம் பண்ணியிருப்பார் அப்படிங்கிறத நினைச்சு கூட பார்க்க முடியல. இப்போ அந்த வைத்தீஸ்வரன் கேட்கும்போது தன்னோட கூட்டாளிகள் யாருங்கிறத ஒன்றா போட்டு கொடுக்குறான். எல்லாருமே சரி இந்த மாதிரி பணத்தாசைக்காண்டி தான் பண்ணியிருக்காங்க. இந்த வைத்தீஸ்வரனுக்கு பேசிக்காகவே நிறைய பணப்பிரச்சனை இருந்திருக்கு. அப்போ அந்த பணப்பிரச்சனையை சால்வ் பண்ண வரும்போது தான் இந்த மாதிரி கும்பல் நிறைய பேர் இல்லீகலாக பணத்தை மாத்துறதுக்கு வருவாங்க. அவங்க கிட்ட இருந்து கொள்ளையடிச்சா இது அவங்க போலீஸ்லயும் கம்ப்ளைண்ட் பண்ண முடியாது, வேற யாருக்கிட்டையும் போய் கம்ப்ளைண்ட் பண்ண முடியாது. அதனால அந்த மாதிரி பீப்புளை டார்கெட் பண்ணலாம், எப்படி ஒரு கத்தி இல்லாம ரத்தம் இல்லாம இந்த கிரைமை பண்ணலாம் அப்படின்னு யோசிக்கும் போது அவனோட மெடிக்கல் ப்ரொஃபஷனல் உதவியா இருக்கு. ஓகே, அப்ப அவன் வந்து ஒரு டைப் ஆஃப் போதை மருந்து, அந்த மயக்க மருந்தை வந்து சினிமா துறையில இருக்க நிறைய பேத்துக்கு வந்து சர்வ் பண்ணிட்டு இருந்திருக்கான். அப்ப அவனுக்கு ஒரு ஐடியா வருது, இந்த மருந்து அளவுக்கு அதிகமாக செலுத்தினா அவங்க மரணிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு.
அதை கண்டுபிடிக்கிறதும் கஷ்டம். நம்மக்கிட்ட அந்த அளவுக்கு டெக்னாலஜியும் கிடையாது, டாக்ஸிகாலஜிஸ்ட்டும் கிடையாது. அப்போ இந்த டெக்னிக்கை பயன்படுத்தலாங்கிற மாதிரி தான் பக்காவாக ஒரு ஸ்கெட்ச் போடுறான். பட் இது அவனால் தனியாக பண்ண முடியாது. அதுக்கு தான் அவனோட கூட்டாளிகள் நிறைய பேரை சேர்த்துக்கிறான். இவனுக்கு தெரிஞ்ச எல்லாருமே அவங்களும் பணத்தாசைக்காண்டி தான் உள்ள வந்தவங்க. ஸோ இவர்கிட்ட பேசும்போது அந்த கூட்டாளிகள் யார் யாருன்னு தெரிய வருது. ஒட்டுமொத்தத்தில் இந்த இன்ஃபார்மெண்ட் எல்லாத்தையும் சேர்த்து மொத்தம் 10 பேர் இருக்காங்க. வைத்தீஸ்வரன், பார்த்தசாரதிங்கிற ஒரு நபர், லக்ஷ்மணன், ஆயுப் கான், வேணுகோபாலன், அதுக்கப்புறம் காதருங்கிற இந்த இன்ஃபார்மெண்ட் தெரியும், தாவூத்ங்கிற ஒரு நபர், கண்ணன், மஜீத், கோபால், மொத்தம் இந்த 10 பேருக்கு தொடர்பு இருக்குன்னு தெரியுது. அடுத்த சிறிது நாளே இந்த 10 பேரையும் போலீஸ் அரெஸ்ட் பண்றாங்க. ஸோ இப்போ இவங்களுக்கு அகைன்ஸ்டா நிறைய தடயங்களை கலெக்ட் பண்றாங்க. அதுவும் ஃபர்ஸ்ட் அந்த வேணுகோபால்ங்கிற நபரோட வீட்டில் அந்த செட்டியார் ஒருத்தர் எழுதி கொடுத்தாருல, அவரை ஏமாத்தி ஃபர்ஸ்ட் கொலை, அந்த கன்ஃபஷன் லெட்டர் மாதிரி ஒன்று, அதை ஒரு ஆதாரமாக எடுத்துக்கிறாங்க. அதுக்கப்புறம் இவங்க எங்கெல்லாம் அந்த உடம்பை தூக்கி போட்டு போனாங்களோ அங்கே போய் விசாரிக்கிறாங்க. அதுக்கப்புறம் அங்கே இருக்கிற ஆந்திரா அஃபிஷியல்ஸ், போலீஸ் ஆஃபீஸர், அங்கே இருக்கிற கவர்மெண்ட்டோட பிண அறையில் அதை வச்சிருக்காங்க. ஸோ அந்த உடலை எடுத்து அந்த ஃபிங்கர் பிரிண்ட்டை எடுத்து அது யாராக இருக்கலாம், அவங்க சொந்த ஊர், சில பேர் வெளியூர், சில பேர் வெளிநாட்டை சேர்ந்தவங்க, இப்படி எல்லாரோட ஃபிங்கர் பிரிண்ட்டை கலெக்ட் பண்ணி விக்டிமை மேட்ச் பண்ணி ஃபைனலாக இவங்க தான் அந்த கொலையை பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற கன்ஃபஷனையும் வாங்கி இந்த 10 பேர் மேலேயும் வழக்கு பதிவு செய்யப்பட்டு இந்த வழக்கோட விசாரணை மெட்ராஸ் நீதிமன்றத்துக்கு போகுது. இதில் பார்த்தீங்கன்னா 4 பேர் முதன்மை குற்றவாளியாக பார்க்கப்படுது. ஸோ இந்த கூட்டத்துக்கு தலைவன் யாரு? வைத்தீஸ்வரன். அதுக்கப்புறம் அவங்க கூட இந்த பார்த்தசாரதி, லக்ஷ்மணன், கண்ணன், இவங்க 4 பேர் தான் முதன்மை குற்றவாளிங்கிற மாதிரி உறுதி செய்யப்பட்டு அவங்களுக்கு மரண தண்டனை கொடுக்கப்படுது. ஸோ மீதம் இருக்கிற தாவூத், ஆயுப் கான், மஜீத் அண்ட் கோபால், இவங்க 4 பேருக்கும் ஆயுள் தண்டனை கொடுக்கப்படுது. பட் இதில் ஒரு டவுட் வரும்ல, அந்த வேணுகோபால்ங்கிறவன் மிஸ் ஆயிட்டானே. இதில் என்ன ட்விஸ்ட் அப்படின்னா, இந்த விசாரணை அப்போ வேணுகோபால் நான் அப்ரூவராக மாறிடுறேன், எல்லாத்தையும் போட்டு கொடுத்துறேன், எனக்கு என்ன தண்டனையும் தராதீங்கன்னு அவன் சொன்னதுனால அந்த வேணுகோபாலுக்கு ஒரு தண்டனையும் தரப்படலை. பட் மீதம் இருக்கிற இந்த 9 பேருக்கும் அகைன்ஸ்டா அவன் நீதிமன்றத்தில் சாட்சி சொல்லியிருக்கான். ஸோ இப்போ இவங்க 4 பேரும் டெத் ரோல வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. மீதம் இருக்கிற 4 பேர்த்துக்கும் ஆயுள் தண்டனை கொடுக்கப்படுது. இப்போ இந்த 8 பேரும் ஹைகோர்ட்ல மேல்முறையீடு பண்றாங்க. அப்படி மேல்முறையீடு பண்ணும்போது இந்த முதல் 4 பேருக்கும் கொடுக்கப்பட்ட மரண தண்டனையை எங்களால் அந்த தண்டனையை குறைக்கவே முடியாது, நீங்க மரண தண்டனை தான் அனுபவிச்சாகணும், உங்களை கண்டிப்பா ஒரு நாள் தூக்கிலிடுவோம் அப்படிங்கிற மாதிரி அந்த தீர்ப்பை உறுதிப்படுத்துறாங்க. பட் மீதம் இருக்கிற 4 பேரோட ஆயுள் தண்டனையை கொஞ்சமா குறைக்கிறாங்க. அதாவது தாவூத் அண்ட் ஆயுப் 2 பேரோட தண்டனையை 7 வருடமாக குறைக்கிறாங்க. மஜீத் அண்ட் கோபால் அப்படிங்கிற அந்த 2 பேரோட தண்டனையை தலா 5 வருடங்கள் 2 வருடங்களாக குறைக்கிறாங்க. ஸோ இப்போ இதில் என்னன்னா, இவங்க தண்டனை காலம் முடிஞ்சு வெளில வந்துடலாம். பட் அந்த 4 பேரும் தூக்கு தண்டனைக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. 1 வருடம் இல்லை, 2 வருடம் இல்லை, பல வருடங்கள் வெயிட் பண்ணிட்டு இருந்திருக்காங்க. நான் கடைசியா படிச்சு பார்த்த வரைக்கும் இவங்களை 4 பேரையும் தூக்குல போட்டாங்களா இல்லையா அப்படிங்கிறத பார்க்கும்போது நம்ம இந்திய சட்டத்திட்டத்தில் ஆர்டிகல் 21 ஒரு சட்டம் இருக்கு. அது என்ன சொல்லுது அப்படின்னா, நெடுநாளா ஒரு நபரை நீங்க தூக்கல போறீங்கன்னு இப்படியே ஜெயில பல வருடங்களா வச்சிருக்கிறது ஹியூமானிட்டிக்கு அகைன்ஸ்டா இருக்கிறதுனால சில வருடங்கள் வரைக்கும் அந்த நபருக்கு நீங்க மரண தண்டனை நிறைவேற்றல அப்படின்னா அந்த தண்டனையை ஆயுள் தண்டனையை குறைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ அந்த சட்டத்தின் கீழே இந்த 4 பேருக்கு பல வருடங்கள் ஆனதுக்கு அப்புறம் கூட மரண தண்டனை நிறைவேற்றப்படலைங்கிறதுனால இந்த 4 பேரோட தண்டனை தூக்கு தண்டனை ஆயுள் தண்டனையா குறைக்கப்படுது. 1970ஆம் வருடத்திலிருந்து 72ஆம் வருடம் வரைக்கும் ஒட்டுமொத்த மெட்ராஸை அதிர வச்ச இந்த விஷ ஊசி வழக்கு இதோட முடிவுக்கு வந்தது. இதுல சம்பந்தப்பட்ட எல்லாருக்கும் தண்டனை கிடைச்சா கூட நம்ம எவ்வளவோ கிரைம் பார்த்திருக்கோம். பட் ஒரு துளி ரத்தம் இல்லாம, ஒரு துளி காயம் இல்லாம ஒரு மெடிக்கல் ப்ரொஃபஷனல் அவனோட திறமையை எப்படி கிரிமினலா யூஸ் பண்ணி தப்பு பண்ணவங்களை, இந்த தமிழ்ல ஒரு பழமொழி சொல்லுவாங்களே, திருடனுக்கு தேள் கொத்துனா பேசாம இருக்கணும்னு சொல்லுவாங்களே, அந்த மாதிரி பீப்புளை செலக்ட் பண்ணி அவங்க கிட்ட இவனோட அந்த மெடிக்கல் கிரிமினல் திங்ஸை காமிச்சு இவ்வளோ பேரை கொலை பண்ணி, அதுவும் 7 பேரை கொலை பண்ணி, இதை விட அந்த வெளி ஸ்டேட்ல போய் தூக்கி போட்டு வந்தானுங்க பாருங்க. இவங்க இவ்வளவு எப்படி கிரிமினலாக திங்க் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத கற்பனையில் கூட பண்ணி பார்க்க முடியல. ஸோ அந்த காலகட்டத்தில் இந்த வழக்கு மிகவும் பரபரப்பாக பேசப்பட்டது. ஸோ இந்த விஷ ஊசி வழக்கை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? உங்களோட கருத்தை மறக்காம இந்த வீடியோல பதிவு பண்ணுங்க. இந்த மாதிரி அனதர் கேஸ்ல உங்களை சந்திக்கிறேன். Till then, stay safe, take care, bye.